ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பேரன்பிற்குரிய பெற்றோரே, பெரியோரே, அருட்சகோதரிகளே, அலுவலகத்தில் பணிபுரிபவரே, இளைய சமுதாயத்தின் அன்பு குழந்தைகளே, மனித வரலாற்றில் நுழைந்த இறைவன் அனைத்திலும் மனிதத்தை தனதாக்கி கொண்டு வாழ்ந்த ஒரு நிகழ்வை இன்று விவிலியத்தினுடைய அடிப்படையில் நாம் அனைவரும் 2000 ஆண்டுகள் கழித்து நினைவு கூர்ந்து நிறைவேற்றி நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த புனித நாளில் தன்னுடைய ஒரே திருமகனை மனிதத்திற்காக கொடுத்த தந்தையாம் இறைவனுடைய பரிவு, பாதுகாப்பு, பராமரிப்பு, பாசம் அனைத்தும் உங்கள் அனைவருக்கும் நிறைவாக கிடைக்கட்டும் என்று விழா வாழ்த்தாக தந்தையர்கள் அனைவரும் உங்களுக்கு வாழ்த்துக்களை அர்ச்சனையாக்குகிறோம். இயேசுவினுடைய பிறப்பை தொடக்கமாக வைத்தோம் என்றால் அவருடைய அந்த மனித பிறப்பு என்பது கபிரியேல் தூதரின் வாழ்த்துறையிலே மரியாவின் திருவயிற்றில் உருவம் பெற்றது என்றால், இயேசு சரியாக 10 மாதங்கள் கழித்து பிறந்திருக்க வேண்டும் என்றால் ஏறத்தாழ 340 நாட்கள் கழித்து வாழ வந்த கடவுள் மனிதத்தின் வரலாற்று நிகழ்வுகளை தனதாக்கி கொள்ள மனித பெற்றோரை சாதகமாக்கி கொண்டதுதான் இன்றைய விழாவினுடைய மையப்பொருள். ஆகவே இந்த வரலாற்று நிகழ்விலே யூதத்தின் வழிமரபாக இருந்தது, அதிலே தோன்றிய ஒரு பாரம்பரிய குடும்பத்திலே யூத குழந்தையாக தோன்றிய இயேசுவினுடைய வாழ்க்கையாக மாற்றப்பட்டு பின்னால் வருகின்ற நம்முடைய சந்ததியாருக்கு வரலாறாக கொடுக்கப்படுகிறது என்பதும் இன்றைய நிகழ்வினுடைய 2வது செய்தி. ஆகவே இதனை மையப்பொருளாக வைத்து நாம் பார்க்கின்ற போது இந்த நிகழ்விலேயே அடிப்படையாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒன்று, எத்தனை பேர் இந்த வரலாற்று நாயகன் இயேசுவை பற்றி பேசினாலும், எத்தனை தத்துவ கோட்பாடுகள் கடவுளை பற்றி சொல்லப்பட்டாலும் தனித்து நிற்கின்ற தன்மை உடையது இயேசுவினுடைய வாழ்க்கை. கடவுளுடைய வார்த்தையாக இருந்து வாழ்க்கையாக வந்து கூடாரத்தை நம்மிடையே இட்டுக்கொண்ட அந்த இயேசு மனித வாழ்க்கை முழுவதும் தனதாக்கி கொண்டார், எதுவும் மிச்சம் விடப்படவில்லை என்ற 3வது செய்திக்கு அத்தாட்சிதான் இன்றைய நிகழ்வு. ஆகவே இன்று நற்செய்தி தொகுப்பிலே நாம் கேட்ட அந்த யூதாவின் அந்த லூக்காவினுடைய பரிந்துரையின்படி, பதிவேட்டின்படி நாம் காண்கின்ற போது பிறப்புக்கு பிறகு 40வது நாள் 2 நிகழ்வுகள் ஒன்றாக சேர்த்து சொல்லப்படுகின்றன. ஒன்று, லேவியர் ஆகமத்தின்படி தலைப்பேராக பிறக்கின்ற அனைத்தும் மனித மகனானாலும் சரி, விலங்கினுடைய தலைப்பேராக இருந்தாலும் சரி, அது கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்பது மோசேயினுடைய சட்டம். இது வழிவரவாக வந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் இயேசு பிறந்த பிறகு பாரம்பரிய யூத குடும்பத்திலே பிறந்ததனால் அதனுடைய பெற்றோர் குழந்தை இயேசுவை எருசலேம் திருக்கோவிலுக்கு கொண்டு வருகிறார்கள். இது கவனிக்க வேண்டிய ஒன்று. ஏனெனில் யூத பாரம்பரியத்தின்படி அவர்களுக்கு ஒரே ஒரு திருக்கோவில் மட்டும்தான் உண்டு. மற்ற இடங்களில் எத்தனை ஆலயங்கள் இருந்தாலும் அவையெல்லாம் தொழுகை கூடங்கள் மட்டுமே. ஆகவே குழந்தை இயேசு இங்கே கொண்டு வரப்படுகின்ற அந்த நிகழ்வு. அடுத்து மோசேயினுடைய மற்றொரு வழிமரபு இதே லேவியர் ஆகமத்திலே 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுவது, ஆண் குழந்தையை பெறுகின்ற தாய் 40 நாட்கள் தீட்டுப்பட்டவராக கருதப்பட்டார். இது சரியா தவறா என்பதை கேள்வி அல்ல, மாறாக இதுதான் யூதத்தின் வழிமரபு. அதே பெண் குழந்தையாக இருந்தால் அந்த தாய் 80 நாட்கள் கழித்து 80 நாள் வரை தீட்டுப்பட்டவர். ஆகவே 40 நாட்கள் அல்லது 80 நாட்கள் குழந்தையை பெற்ற தாய் தொழுகை கூடத்திற்கோ எருசலேம் திருக்கோவிலுக்கோ
தொழுகைக்காக செல்ல முடியாது. அதனை முழுமையாக நிறைவேற்றத்தான் மரியா பெற்றது முதல் ஆண் குழந்தை. ஆகவே 40வது நாள் அந்த திருக்கோவிலுக்கு அதனை அர்ப்பணிக்க கொண்டு வருகிறார். இந்த முதல் நிகழ்வில் மீண்டும் ஒரு வழிமரபு. அந்த குழந்தை கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டால் அது திரும்ப பெற முடியாத ஒன்று. ஆனால் அப்படி இருப்பின் யூத குலமே அழிந்து போய்விடும். ஆகவே அதற்கு மாறாக மற்றொரு காணிக்கையை செலுத்தி குழந்தையை மீட்டு கொண்டார்கள். பெற்று கொண்டார்கள் அல்ல, மீட்டு கொண்டார்கள். மீண்டும் இதே யூத சட்டத்தின்படி சற்று வசதி படைத்தவர்களாக இருந்தால் பாவ பரிகார பலியாக ஒரு ஆடும் ஒரு மாடப்புறாவும் அர்ப்பணிக்கப்பட வேண்டும். அந்த குழந்தையை பெற்றவர் சற்று பொருளாதாரத்தில் குறைந்தவராக இருந்தால் அந்த ஒரு ஆட்டுக்கு பதிலாக மற்றொரு மாடப்புறாவை கொடுக்க முடியும். ஆகவே தான் இன்றைய நிகழ்வில் வாசித்ததை போன்று மரியாவும் யோசேப்பும் 2 மாடப்புறாக்களை கொடுத்து தங்களுடைய தலைமகனை மீட்டு கொண்டு திரும்புகிறார்கள். ஆகவே யூத வழிமரபின்படி இந்த மாடப்புறாக்களை கொடுத்தார்கள் என்று குறிப்பினால் சொல்லப்படுகிற செய்தி, இந்த திருக்குடும்பம் பொருளாதாரத்திலே தாழ்ந்தது, ஏழ்மை நிலையில் உழன்று கொண்டிருந்தது என்பதை மறைமுகமாக லூக்கா குறிப்பிட்டார். இதையே கவிஞர் கண்ணதாசன் தன்னுடைய இயேசு காவியத்தில் குழந்தை இயேசு பிறந்ததை பற்றி சொல்லுகின்ற போது, உன்னை போல் செல்வனை நான் உலகெங்கும் கண்டதில்லை, என்னை போல் ஏழையை நீ எங்கேனும் கண்டதுண்டா என்று மாற்றி கூறுவார். இப்படி மிகைப்படுத்துவதன் வாயிலாக இந்த திருக்குடும்பத்தின் ஏழ்மை நிலையை அதிலே வைத்தார். இப்படி கொண்டு வரப்பட்ட அந்த நிகழ்விலேயே தாயினுடைய தூய்மை சடங்கும் நிறைவேற்றப்படுகிறது. 40ஆம் நாள் தீட்டுப்பட்டவராக கருதப்பட்ட மரியா அந்த தீட்டிலிருந்து நீக்கப்பட்டு தூய்மை பெற்றவராக இனி அந்த திருக்கோவிலுக்குள்ளும் தொழுகை கூடத்திற்குள்ளும் தொழுகைக்காக செல்ல முடியும் என்ற உரிமையோடு இந்த 2 நிகழ்வுகளும் நிறைவுக்கு வருகின்றன. இப்படிப்பட்ட இந்த வழிமரபு வாழ்க்கையாகி வரலாறாகின்ற இந்த நிகழ்வில மற்றொரு புறத்தில் இயேசுவினுடைய முழுமைத்தன்மை நமக்கு செய்தியாக வைக்கப்படுகிறது. அப்படி நோக்குகின்ற போது இந்த இயேசு என்பது யார்? ஏன் மரியாவை மையப்படுத்தி அதிகமாக பேசுகின்ற ஒரு சில ஏடுகள் இயேசுவை பற்றி குறைவாக பேசுகின்றன? ஆனால் இந்த ஏடுகளில் எல்லாம் நாம் காண வேண்டிய ஒன்று, மரியாவோ யோசேப்போ யாரை பற்றி இந்த ஏடுகள் கூறினாலும் இவை அனைத்துமே அந்த குழந்தை இயேசுவினுடைய மேன்மையை, அதனுடைய உண்மை தன்மையை வலியுறுத்துவதற்காகவே எழுதப்பட்டன. இன்றைய நிகழ்விலே குழந்தை இயேசுவை சந்திக்கின்ற 2 பேர், சிமியோன், அன்னா. இவர்கள் அந்த குழந்தையை பற்றி சொல்லுகின்ற அந்த உருவகமான பேச்சிலே கடவுளை பற்றிய, கடவுளுடைய மகனாக இருந்து குழந்தையாக பிறந்திருக்கின்ற இயேசுவை பற்றிய உண்மை தன்மை உருவகமாக வைக்கப்படுகிறது. இந்த சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கொண்டு, இதுவே இருளகற்றும் ஒளி, அதாவது இதுவரை இந்த இஸ்ராயல் குலம் யாரை எதிர்பார்த்ததோ, எதை இருண்ட நாடாக நினைத்து கொண்டிருந்ததோ அதனை நீக்குகின்ற ஒளி. இதையே மீண்டும் கவிஞர் கண்ணதாசன் இயேசுவினுடைய பிறப்பில் இப்படி வைத்தார். ஜோதிமணி பெட்டகமே சுடருளியை யூதருக்கு, ஆதி மகனாய் பிறந்த அருந்தவமே தாலேலோ, வானளந்த திருக்குமரா மனிதகுல மருத்துவனே, தேனமுத திருவாயில் சித்திரங்கள் தீட்ட வந்தாய் என்று கூறுவர். ஒளியாக வந்தவர் இந்த மனித குலத்தின் மருத்துவன், அனைத்து குறைபாடுகளை நீக்குகின்ற மருத்துவன் என்று இந்த கவிஞர் மிகைப்படுத்துகிறார் என்பதை விட அவருடைய உண்மைத்தன்மையை மீண்டும் வலியுறுத்தி பேசுவார். இதோடு சேர்ந்து 18ஆம் நூற்றாண்டிலே முற்பகுதியிலே நமது நாட்டுக்கு வந்து இந்த மண்ணிலே இயேசுவின் செய்தியை பரப்ப வந்த ஜோசப் கான்ஸ்டன்டைன் பெஸ்கி, அவர்தான் தன்னுடைய பெயரை வீரமா முனிவர் என்று மாற்றிக்கொண்டார். அவர்
ஏலாக்குறிச்சி என்ற ஊரிலே போய் தங்குகின்ற போது அங்கே பெரும் பஞ்சம் ஏற்படுகிறது. ஆகவே மரியாவை அடைக்கலமாக வைத்து அங்கே திருக்கோயில் ஒன்றை கட்டி அந்த ஊர் முழுவதையும் மரியாவின் பாதுகாப்பிலே வைத்தார், அவருடைய காவலிலே வைத்தார். பஞ்சம் நீங்கியது, மக்கள் வளமையுற்றார்கள். ஆகவே மரியாவின் புனிதமிக்க காவலுக்குள் வைக்கப்பட்ட அந்த ஊரை திருக்காவலூர் என்று பெயரை மாற்றினார். அப்படி மாற்றியதோடு அல்லாமல் இந்த மரியாவினுடைய புகழை பாடுவதற்காக தமிழ் இலக்கிய வரலாற்றிலே இல்லாத ஒரு மிகப்பெரிய செய்கையை செய்தார். தமிழ் இலக்கிய வரலாற்றிலே பெரிய இலக்கியங்கள் உண்டு, சிற்றிலக்கியங்கள் என்று சொல்லக்கூடியவை உண்டு. சிற்றிலக்கியங்கள் மொத்தம் 93. அவைகளில் ஒன்றுதான் கலம்பகம் என்ற ஒரு வகையான செய்யுள் தொகுப்பு. அதனை அடிப்படையாக வைத்து மரியாவினுடைய புகழை பாடுவதற்கு 100 பாடல்களை கொண்ட கலம்பகம் ஒன்றை எழுதினார். இந்த வீரமா முனிவரின் காலம் வரை எழுதப்பட்ட அனைத்து கலம்பங்களும் ஒரு ஆணை மையமாகத்தான் வைத்து பாடப்பட்டன. இவர்தான் முதலில் இலக்கிய தமிழில ஒரு பெண்ணை மையமாக வைத்தார். ஆண்டவனுடைய அன்னை மரியாவை மையமாக வைத்து அதனை கலம்பகமாக பாடி திருக்காவலூரில் பாடப்பட்டதால் திருக்காவலூர் கலம்பகம் என்று பெயர் சூட்டினர். இந்த கலம்பகம் என்று பெயர் சூட்டுவதற்கு காரண பெயரும் உண்டு. அதாவது முதல் பொருள் பல வகையான செய்யுள்களை கொண்டு கலந்து எழுதப்பட்டதால் கலம்பகம் என்று பொருள் கொள்பவரும் உண்டு. ஆனால் அதே வேளையில் அந்த எழுத்து நடையிலேயே காரண பெயரை வைத்தார் வீரமாமுனிவர். தமிழ் மொழியில கலம் என்றால் 12, பகம் என்றால் 6, இரண்டையும் கூட்டினால் 18 வகையான பாடல்களை கொண்டு இந்த மரியாவின் புகழை பாடினார். அப்படி பாடுகின்ற ஒவ்வொரு முறையும் மரியாவை வியந்து சொல்லுகின்ற ஒவ்வொன்றும் உண்மையில் குழந்தை இயேசுவினுடைய உண்மை தன்மையை புகழ்கின்றதை தவிர மரியாவின் புகழை மேன்மைப்படுத்துவதற்காக அல்ல. மரியாவை போற்றுகிற நிலையில அந்த குழந்தை இயேசுவினுடைய உண்மைத்தன்மையைத்தான் அவர் பாடினார். உதாரணத்திற்கு, உருவில்லான் உருவாகி உலகில் ஒரு மகன் உதிப்ப கருவில்லா கருத்தாங்கி கன்னித்தாய் ஆயினையே. 3 முரண்பாடுகள். இயேசு கடவுள், ஆகவே உருவில்லாதவர். உருவில்லான் உருவாகி உலகில் ஒரு மகன் உதிப்ப, கடவுளுக்கு பிறப்பில்லை இறப்பில்லை. ஆகவே மீண்டும் 2வது முரண்பாடு, கருவில்லா கருத்தாங்கி. கரு உண்டென்றால் தான் பிறப்பு உண்டு. ஆகவே மனித கருவை போல் இல்லாமல் அந்த கருவை தாங்கி கன்னித்தாய் ஆயினையே என்று மரியாவை சொல்லுகிற போது பிறந்திருக்கின்ற குழந்தை இயேசுவினுடைய தன்மையையே இவர் வெளிப்படுத்தினார். ஆகவே அன்னாவும் சிமையோனும் குழந்தையின் உண்மை தன்மையை சொல்லியதை இன்றைய நம்முடைய தமிழில நமக்கு வடித்து வைத்தவர்கள் இந்த கவிஞர்கள். இந்த நிகழ்வினுடைய கடைசி பகுதியில் சட்டப்படி என்ற அந்த சொற்றோடு 4 முறை சொல்லப்படுகிறது. இதற்கு காரணம், லூக்கா ஒரு வரலாற்று ஆசிரியர். ஆகவே தான் சொன்னது தவறு இல்லை என்பதை விட வரலாற்றுக்கு உட்பட்டு வாழ வந்து விட்டார் கடவுள் என்பதை குறிப்பினால் பதிவு செய்தார் என்று கூட நாம் காண முடியும். ஆகவே இந்த பகுதியினுடைய கடைசி பகுதியில் லூக்கா இப்படி முடிக்கிறார். சொந்த ஊருக்கு, நாசரேத் ஊருக்கு திரும்பி சென்று குடியிருந்தார்கள். குழந்தை ஞானத்திலும் உடல் வலிமையிலும் வளர்ந்து கடவுளுக்கு உகந்ததாக இருந்தது. ஆகவே அந்த வாழ்வாகி வார்த்தையாகி வரலாறாகி வந்துவிட்ட கடவுள், அர்ப்பணிக்கப்பட்டு மீட்கப்பட்ட அந்த குழந்தை இயேசு பின்னால் திருக்குடும்பத்தில் வாழ்ந்ததனால்தான் அந்த அர்ப்பணிப்பு நிறைவுக்கு வருகிறது, வரலாறு முழுமை பெறுகிறது. அந்த திருக்குடும்பத்தை தனது கோவிலாக்கி கொண்டு கடவுளே வாழ்ந்ததனால் மனிதம் முழுமைக்கு கொண்டு வரப்பட்டு அனைத்தையும் தனதாக்கி கொண்டார் இந்த குழந்தை இயேசு. இந்த பகுதியை பற்றி கவிஞர் கண்ணதாசன் மீண்டும் தன்னுடைய இயேசு காவியத்தில் குழந்தையினுடைய இந்த வளர்ச்சியை பற்றி எழுதுகிற போது அதிலே ஒரு தொழில்நுட்பத்தையும் வைத்து இவர் நமக்கு எழுதி வைத்தார். அதாவது
இவர் எழுதுகின்ற ஒவ்வொரு வரியும் தமிழ் மொழியில் இருக்கின்ற அந்த அகர வரிசை அ ஆ என்று போய்கொண்டே இருக்கும். அது முடிந்ததும் மெய்யெழுத்தினுடைய முதல் வரிசை கா கா என்று இந்த உயிரெழுத்தோடு சேர்த்து அந்த வரிகளை அமைத்திருப்பார். அப்படி அவர் சொல்லுகிற போது தாய் தந்தையோடு சென்ற குழந்தை இயேசு எப்படி வாழ்ந்தார் என்று சொல்லி அந்த 12ஆம் வயதை வளர்ந்து அடைகிறார் என்பதை இந்த பகுதியிலே சொல்வார். அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை உங்களுக்கு அப்படியே வைக்கிறேன். அடுத்தவரிடத்து அன்பு காட்டியும் ஆடல் பாடல் அணுகாதிருந்தும் இழந்தோரிடத்து இரக்கம் காட்டியும் ஈகை உதவி இதயம் மலர்ந்தும் உறவோரிடத்து உள்ளன்பு வைத்தும் ஊரார் போற்ற பணிவுடன் வாழ்ந்தாலும் என்றும் தந்தை எதை சொன்னாலும் ஏற்று முடித்து இயல்புற வாழ்ந்தும் ஐயம் நீக்க ஆசானை அணுகியும் ஒத்த வயதே உடையோரிடத்து ஓதும் பொருளில் உயர்ந்து நின்றும் கன்னித்தாயின் காலடி வணங்கியும் காலம் அறிந்து கணக்குற வாழ்ந்தாம் கிட்டாதென வெட்டென மறந்தும் கீழோர் மேலோர் பேதமின்றியும் குணத்தால் போற்றத்தக்க கூறத்தக்க வகையில் குறையின்றி வாழ்ந்தும் கைத்தளத்து ஒன்றில் காலத்தை அடக்கியும் கொஞ்சி வளர்ந்து குழந்தையிலிருந்து கோமகன் இயேசு 12 வயதை அடைந்தார் என்று முடிப்பார். ஆகவே இந்த குழந்தை எப்படியெல்லாம் தமிழ் சமுதாய முறைப்படி வளர்ந்திருந்தால் வளர்ந்திருக்கும் என்பதை கூறுவதோடு இல்லாமல் இந்த இலக்கிய நுட்பத்தையும் வைத்து இயேசுவை பற்றி 3 வார்த்தைகளில் சொன்ன லூக்கா அந்த செய்தியை நம்முடைய கலாச்சாரத்தின்படி இந்த கவிஞர் வைத்தார். ஆகவே அன்புக்குரிய சகோதரிகளே, அந்த நிகழ்வைத்தான் இப்போது நாம் அனைவரும் சேர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆக இப்படிப்பட்ட அந்த நிகழ்வை கொண்டாடுகின்ற போது நமக்கு ஆதாரமாக எது இருக்கிறது? அவர் இந்த வழிமரபிலே வந்து வாழ்க்கையாகி வார்த்தையாகி வரலாறாகிவிட்ட அந்த நிகழ்வை நாம் கொண்டாடுகிற போது நமக்கு ஆதாரம் என்ன? நாம் என்னதை செய்ய போகிறோம்? இதற்கும் மீண்டும் அந்த கவிஞர் கண்ணதாசனுடைய வார்த்தைகளிலேயே முற்றுப்புள்ளியிட விரும்புகிறேன். அவர் தன்னுடைய அந்த இயேசு காவியத்தை எழுதி முடித்தாயிற்று. அதற்கு அந்த முடிவுரை எழுதி முடிக்க வேண்டும். 5 பாடல்கள், ஒவ்வொரு பாடலும் 8 வரிகளை கொண்டது. அந்த முதல் பாடலிலேயே தத்துவ ஞானம் புத்துயிர் பெற்றது யூத நிலத்தினிலே, சத்திய வேதம் நின்று நிலைத்தது தாரணை மீதினிலே, எத்தனை உண்மை வந்து பிறந்தது இயேசு பிறந்ததிலே, இத்தனை நாளும் மானிடன் வாழ்வது இயேசுவின் வார்த்தையிலே என்றார். ஆகவே நாம் இதனை கொண்டாடுவதும் நினைவு கூர்வதும் நிகழ்த்துவதற்கும் ஆதாரம் நீங்களும் நானும் இத்தனை நாள் வாழ்வது இயேசுவின் வார்த்தையிலே.